பிறந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளையை வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப பாடுபடணும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம கூட. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் யாரை தேடுவாங்க? அம்மா எங்கே இருக்காங்க, அப்பா எங்கே இருக்காங்க, அந்த முகத்தையே தான் அந்த பிள்ளை தேடும். அந்த அம்மா கூட இருக்கிற வரைக்கும் பிள்ளை நம்மகிட்ட கொஞ்ச நேரம் இருக்கும். அம்மாவை காணோம் அப்படின்னா உடனே அழ ஆரம்பிக்குது. இது எப்போன்னா 1 வயசு 2 வயசு 3 வயசு. இதே பிள்ளை 13 வயசு ஆகுது. இப்போ என்ன பண்ணுது? அம்மாவை பார்த்தா அழுது. அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீ எதுக்கு என் ரூமுக்கு வர்ற அப்படின்னு கேட்குது. ஒரு காலத்தில் இதே பிள்ளை ராத்திரி அம்மா அந்த பிள்ளைய படுக்க போட்டு தூங்க விட்டு தண்ணி சூடு பண்ண பக்கத்து ரூம் போக முடியாது. ஒரே அழுது என்னை விட்டு எங்கே போயிட்டேன்னு, என் கூடவே இருக்கணும், காலையே பிடிச்சிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க சமைக்க கூட பண்ண மாட்டேங்கிறா பாஸ்டர், காலையே பிடிச்சி நிற்கிறா, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, கிச்சனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா அந்த 2 வயசு 3 வயசு. அந்த டைமில் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் 13 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை எவ்வளவு தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூனோ யூ ஆர் ஜஸ்ட் ஓப்பனிங் யுவர் செல்ஃப் டு டேஞ்சர். நம்ம ஆபத்துக்கு நம்ம டோரை ஓப்பன் பண்றோம் என்றதை மறந்துடாதீங்க. தேவன் உருவாக்கின உறவுகளில் நாம் தங்கி இருந்து வளர வேண்டியது அவசியம். இந்த தனிமை இருக்கு பாருங்க, அது நம்ம ஆபத்துக்கு நேராக கொண்டு போறதுக்கு பிசாசானவனுக்கு அந்த இடம் போதும். இது நான் பிள்ளைகளை பற்றி மாத்திரம் பேசல, கணவன் மனைவியும் கூட நான் சொல்ல முடியும். நம்ம தேவ சமூகத்தில் நின்று கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் கணவனோடு மனைவியோடு நம்ம தொடர்ந்து ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஸ்நேகத்தோடு அன்போடு பாசத்தோடு அன்போடு இணைந்து இல்லை, எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜாம்பவானா இருந்தாலும் அங்கே விழுக இருக்கின்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அங்கே பிசாசானவன் சோதனைக்கு நம்மை உட்படுத்த முடியும் என்பது உண்மை. நம்ம ரொம்ப இதில் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் குடும்பத்திலேயே தேவன் இணைத்ததை என்று வாசிக்கிறோம். கர்த்தரே கல்யாணம் நடத்தினார். தேவனே மனைவியை உண்டாக்கி, தேவனே அவர்களை இணைத்து, தேவனே அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த குடும்பம் இந்த உலகம் முழுவதற்கும் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வருகிற குடும்பமாய் மாறினது. காரணம் என்ன? அந்த அம்மா கணவனோட இல்லை, தனியாக போய் பிசாசோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடமே அவளை சோதிப்பதற்கும் வஞ்சிப்பதற்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்வதற்கும் அந்த இடம் போதுமாக இருந்தது.